மாடு போல் வந்து என் பொண்டாட்டி கண்டாளா ரெண்டு நாள் ஆச்சு. அதானே ஆமா. யாரு யாருன்னு அவ வீட்டம்மா. அதானே அவ வீட்டம்மா தான் அவளை பாத்துக்கிட்டு வேற ஆளு அண்ணாவி தங்கச்சில அதனால பார்க்கத்தான் செய்யும். எதை அதானே சும்மா இரு அப்படிதான் கேப்பா வருது. சந்தோஷத்தை என்னத்த சந்தோஷத்தை எவ்வளவு ஆனு நீ படுத்த சந்தோஷத்தை தங்கச்சி பாப்பான்னு. ஓ அடுப்படி அடுப்படி இல்லனே அப்படி. அதான் சரி. ஏம்னு கேட்டது முஷ்டாம இருந்திருக்கணும் நீ. என்ன அப்படிதான் கேப்பா வருது. என்னாச்சு? நந்தி ஈஸ்வரரோ பாட்டு சண்டாள சதிகாரா மாடு போல் வந்து மனித தவத்தை நீ கலைத்து விட்டாயே. காலை போல் வந்து கடும் தவத்தை நீ கலைத்து விட்டாய் என்று வல்லரக்கனாகிய ராட்சதானவன் அழுது புலம்புகிறான். ஆம்பளை அழக்கூடாது, அழுகின்ற ஆண்மகனை நம்பாத, சிரிக்கின்ற பெண்மகளை நம்பாத. சில ஆண்கள் அழுது அழுதே காரியத்தை சாதிப்பார்கள். அரக்கன அழுது புலம்பும் போது ஏ வல்லரக்க ராட்சுதா எதுக்கு நீ அழுது புலம்புகிற? ஆண்டவனை தானே பார்க்கணும். இரண்டு கண்களையும் மூடி கரங்களை ஏந்து என்று சொன்னார். இரண்டு குளிகையும் கொடுத்தா. இரண்டு குளிகை என்று சொன்னா கன்னத்துல ஒதுக்கணும். வலது கண்ணமும் இடது கண்ணமும் ரெண்டு கன்னத்திலையும் ஒதுக்குகிறார். இறக்கைகள் முளைத்தது. ரெக்கைன சிறகு முளைத்தது. ரெக்கைகள் முளைத்த போது பார்த்தான் வல்லரக்கன் பறந்து பறந்து பார்க்கிறார். ஏ நந்தி ஈஸ்வரா என்னால பறக்க முடிகிறது, ஆனால் எனக்கு கைலாசம் வழி தெரியாது. நந்தீஸ்வருக்கு தான் கைலாசம் தெரியும் என்று நந்தி முன்னுமாக வல்லரக்கன் பின்னுமாக. நல்ல நந்தி நல்ல முன்னுமாக வல்லரக்கன் பின்னுமாக. நல்ல பின்னுமாக முசியாமல் பறந்து வாரா. கடவுளையும் கண்டபோது கட்டழகன் வல்லரக்க. கடவுளையும் கண்டபோது கட்டழகன் வல்லரக்க. காணோ சுட்டி வந்து சுட்டி வந்து முடி வணங்கி அரக்க நமஸ்கரியா. சுத்தி வந்து நமஸ்கரி ஆண்டவர சிவபெரு அரக்கனுட வார்த்தைகள் பகவானே பரம்பொருளே பகவானே பரம்பொருளே பக்தனுட வார்த்தைகள் என் நந்தீஸ்வரருடைய நிலத்திலே அந்த வல்லரக்கன் பறந்து பறந்து வந்து நந்தி முன்னுமாக வல்லரக்கன் பின்னுமாக கைலாச வாசலுக்கு வருகிறான். கடவுளை கண்டு நமஸ்கரித்தான். ஆண்டவா சிவபெருமானே 12 வருட காலம் தவம் இருந்தேனே அந்த வல்லரக்கன் அடியின் அது நான் தான்.
நீங்கதானே சுவாமி? ஆமா ஆ. கைலாசத்தை அசைக்க முடியுமாக தவம் இருந்தேனே நான் தான். யாரு அந்த அரக்கன் அடியேன் அது நான் தான் நான் தான் வேற யாருமே நான் பார்த்தேன் இல்ல. நான் பார்த்தேன் அதிகமாயா வந்து பாத்தியா? ஆமா. சரி, இருக்கட்டும். ஏ அரக்கா நீ என்ன வேண்டுனாலும் கேளு உன் மனதுல என்ன இருக்கோ அதெல்லாம் என்கிட்ட கேளு, நான் தருகிறேன். யாரு செய்யாத தவத்தை நீ செய்திருக்கிறாய் அரக்கா நீ என்ன வேண்டுனாலும் கேளு கேளப்பா. ஆண்டவன் இப்போ உனக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் வேற எதுக்கு நான் இருந்துட்டு இருக்கேன்? அதுக்கு தானே இருக்கேன். என்று வல்லரக்கனாகிய ராட்சதனானவன் ஆமா. கடுகில்லையோ சிறியவாரோ சிறியவாரோ கரை கண்டரே தாருமையா தாருமையா டிகிண்டி 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 போட் போட் டக்கட்டா போட் போட் எனக்கு எல்லையில்லையோ சிறி ஈஸ்வரரே வாக்கிலேயோ சிறி பேர் பேர் அண்ணா கொடுங்க பகவானே தாருமை எல்லையில்லையோ சிறியவாரோ சிறியவாரோ ஈஸ்வரரே தாருமையா தாருமையா டக்கட்டா டக்கத்தை டக்கட்டா என்று மன்னர கண் கேட்ட போது ஆயுததூரு சிவபெருமா மகனே மல்லரக்கா கடுகிலையும் சிறியவாரோ கடவுளிடம் கேளாதேடா எல்லையிலையோ சிறியவாரோ சிறியவாரோ ஈசனிடம் கேளாதடா கேளாதேடா வாட் டக்கத்தை டக்கட்டா ஏ அரக்கா என்னடா கடுகில்லையும் சிறியவரத்தை கேட்பதற்கா இப்பேற்பட்ட கடுந்தவத்தை நீ செய்திருக்கிறா எல்லிலையும் சிறியவரத்தை வாங்குவதற்கா பெரிய தமிழ் சுவாமி. நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன் என வேலையை அதிகமாக பார்த்துவிட்டு சம்பளம் குறைவா கேட்கிறியப்பா இல்ல தாளக்கார தம்பிய மாதிரி எப்படி? வேலை அதிகமா செய்வான், சம்பளத்தை குறைச்சு கேட்பான். எதுக்குண்ணே? அவன் பழக்கமே அதாங்க. ஏன் வேலை அப்படி விடிய விடிய செய்வான், ஆனா சம்பளம் குறைச்சு காலையில எந்திக்க முடியுமா? அதான் எதுக்கான ஐயோ இந்த சிறப்பான இந்த நல்ல நேரத்திலே ஆமா. பாடும் விழிசை நிகழ்ச்சியை ஆதரித்த சரி, அதாவது இது தென்காசி மாநகரிலே இந்த தென்காசி பட்டணத்துல குளத்தூர் ஐயனாருடைய வாசலிலே ஐயா, பேரும் புகழும் பெற்ற சரி, ஐயனுக்கும் மெய்யனான குளத்தூர் ஐயனார் வாசல் ஐயன் குலத்தூரையினுடைய வாசல்ல ஆமா ஓம் பிராட் விஸ்வ பிரம்மனே நமக நமக நம்ம விஸ்வ பிரம்மனே நமக ஐயா, ஸ்ரீ குளத்தூர் ஐயனார் கோவிலுக்கு வில்லிசை படிக்க பாட வந்திருக்கும் யாரு? வில்லிசை குழு அத்தனை பேர்களுக்கும் சரி, 6 பேர்களுக்கும் 5 பேர் தானம்மா. குளத்தூர் ஐயனார் கோவில் சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்து. அவர் செட்டு ஓனருமா. அப்ப நமக்கு 50 லட்சத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். 50 லட்சத்தை அள்ளி கொடுத்துள்ளார்கள். அதோடு ஸ்ரீமான்கள் யார் என்று கேட்டால் தென்காசிமா நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய வடக்கே வடகாசி, தெற்கே தென்காசி, கண்குளிர்ந்த தென்காசி, நடுதுல சிவகாசி, சிவகாசி, அங்க பட்டாசி, கரண. இங்க குளிர்ச்சி, அங்க பாவங்களை போக்குவாங்க. விஸ்வ குலத்திலே உதித்த செல்வ பூபதிகள்
ஆண்ட பெருமாள் ஆசாரி ஐயா அவர்களும் அண்ணா அவர்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம ஐயா சரி வில்லுக்கு விஜயாரு சொல்லுக்கு அரிச்சந்திரன் நடைக்கு தருமர் கொடைக்கு கருணர் கர்ணர் வாரி கொடுப்பதிலே வள்ளல் வல்லல் வல்லல் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா ஆண்ட பெருமாள் ஆசாரி ஐயா அண்ணா அவரு அவர்களுடைய புதல்வன் யாரு அதாவது இசைக்கு முத்து ஆச்சாரி அவர்கள் அண்ணா அவரு காளியம்மன் சுவாமிக்கு கோமராம் அம்மா கொலை கோமரம் பாத்துக்க அதானே ஆமா எதுக்கு தெரியுமா இந்த வில்லு பாடக்கூடியவங்களுக்கு பரிசீலிக்காங்க எதுக்குண்ணே என்ன காரணம் தெரியுமா எப்படி அதாவது நம்ம வந்து இன்னைக்கு முதல் நாள் ஐயனுடைய திருப்புகழை பாடிக்கிட்டு இருக்கோம் சரி யாருடைய திருப்புகழ் ஐயன் குலத்தூர் ஐயனுடைய கதை வரலாற்றை பாடிக்கிட்டு இருக்கோம் ஆமா அவர் கதையை பாடிக்கிட்டு அவரே கேட்டுக்கிட்டே இருப்பாரு எப்படி ஆமா நம்மளுடைய வரலாறு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படி கேட்டுக்கிட்டு இவங்க பரிசீலிப்பாங்க பாத்தியா சரி நம்மளுடைய வரலாற்றுக்கு நம்மளுடைய கோயில சேர்ந்தவங்க அப்படி பரிசீலிக்காங்களே ஆமா அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு சரி அவர்கள் குடும்பம்லாம் வாழ வேண்டும் சொல்லி ஐயன் மனதில் நினைப்பாரு அதனாலதான் வில்லிசை பாடும் சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் பரிசீலித்திருக்கிறாங்க தண்ணி தண்ணி விடுங்க ஐயா அவர்கள் 200 லட்சத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் ஆண்ட பெருமாள் ஆசாரையா அவருடைய திருமகள் தங்க திரு கரத்தினாலே 200 லட்சத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் குலத்தூர் ஐயன் அருளால அருளால என் தாயான காளி அம்மாள் பேச்சி அம்மா அருளால் சங்கிலி பூதம் கருப்ப சுவாமி அருளால அம்மையா காளி அம்மாளுடைய அருளினாலே அருளினாலே கல்யாண வாசலாக வாழ வேண்டும் ஆமா அம்மையா குலத்தூர் ஐயனோட அருளி கல்யாண வாசலாக வாழ எந்த முகம் போனாலும் தங்க முகமாக அவர்களுடைய குடும்பமே என்றைக்கும் ஆனந்தமா வாழ வாழ்க வளர்க என்று சொல்லி மனமாற நாங்கள் வாழ்த்திக் கொண்டு அத்தனை தெய்வங்களுடைய அருளாலே இங்க வந்திருக்கும் அனைத்து பேர்களுடைய குடும்ப குலம் கோத்திரங்கள் வருகார மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று நாம மனமாறும் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்ப அரக்கன் கேட்கிறான் ஆமா கடுகிலையும் சிறிய வரத்தை நான் சொல்ல வேண்டுமானா கடுகு வந்து சிறுசுதான் ஆனா காரம் இல்லாமல் இருக்குமா நல்லா எண்ணெய் சட்டியை காய வச்சுட்டு எண்ணெயை ஊத்தி நல்லா காஞ்ச போல ஒரு ஊத்தி கடுவா இப்படி ஊத்தி பார்க்கலாம் ஏன் கடுகு நல்ல கடுவா என்னன்னு தெரியுமா ஓ அதானே அன்னைக்கு கடுகு வந்து உத்து பார்த்ததான் உன் முகம் அப்படி அதானே அன்னைக்கு பார்த்தாலும் இருக்கு யாருக்குள்ளே அவங்க வயதாண்டே இருக்கு கடுகிலையும் சிறியவரத்தை நான் சொல்ல வேண்டுமானா சுவாமி எனக்கு ஆணை செய்து நீங்கள் கொடுக்க வேண்டும். சின்ன ஆணை ஆகணுமா பெரிய ஆணை ஆகணுமாடா? ஆணை இல்லையா நம்பிக்கை. ஓ தன்னை அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? சுத்தமா இல்லடா ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ நான் நம்பி கெட்டவன் ஐயா. நீதான் நம்பி கெட்டவனா? ஆமா நம்பிக்கை கெட்டவன் கிடையாது நம்பி கெட்டவன் நான். உன்னை பார்த்தாலே தெரிஞ்சு நிறைய நம்பி கெட்டிருக்கேன். நான் நம்ப மாட்டேன் ஐயா. எங்க இப்ப நம்புதனே? எனக்கு சத்தியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில கொழுவிருக்கும் பார்வதி மேல ஆணை வேண்டும் அப்பனே கொழுவிருக்கும் பொறிகடல அமோதே பிள்ளையார் மேல ஆணை வேண்டும்
போயிருவான். அவன் என்ன கேட்ட போறான் அப்படி அப்படி நினைக்காரு. இவனுக்காக சத்தியம் எத்தனை சத்தியம்னாலும் நம்ம செய்து கொடுக்கலாம். 1000 சத்தியனாலும் அவனுக்கு பண்ணி கொடுக்கலாம். நாம படைத்த பகவான். ஆமா, இவன் சாதாரண மனிதன் தானே அப்படி நினைச்சிட்டாரு பகவான். ஒரு சத்தியம் இல்ல 1000 சத்தியம் செய்து கொடுக்கலாமே. அழகா கொடுக்கலாமே. கேளு கேளு வல்ல கடவுளோட வார்த்தைகளும் உன்மேலானே என் மேலானே உடைய பார்வதி தன்னானை பொறிகடல அமுது ஒண்ணு அமுது ஒண்ணோ பிள்ளையார்மே ஓரானை அப்பனே அமுது ஒண்ணு ஏய் ஆணையிட்டு கொடுத்த போது அரும்பாவி வல்லருக்கு பூனை போல இருந்தவன் புலிய போல வாயுவானோ ஐயனே இருந்தவன் பூனை போல இருந்தவன் பூனை போல் இருந்தவன் புலிய போல இருந்தவன் அங்கு மட்டும் வணங்கின வாங்கிய பின் நிமிர்ந்து கொடுக்கும் மட்டும் குடைந்து நின்ற கொடுக்க மாட்டேன் கொடுத்த வேளாண் நிமிர்ந்து நின்ற ஏய் ஆண்டவர் சிவபெரும் அரக்கனுட வார்த்தைகள் ஆண்டவா என்ன என்ன சிவபெருமானே எப்படி என்னுடைய வரம் என்ன வரம் தெரியுமா? எப்படி வரும்? பூனை மாதிரி இருந்த அரக்கன் எப்படி புளிய போல எழுந்தரிட்டான். ஏய் வாங்கு மட்டும் வணங்கி நின்றான். வாங்கிய பின்ன நிமிர்ந்து பார்க்கிறான். அவ்வளவு ஓடி நிமிந்து பார்க்கறான் பாத்துக்க. ஏன் இல்ல காரணமாட்டா ஏன் காரணமாட்டா ரொம்ப ரொம்ப பாக்கறீ. படைக்கப்பட்ட காலத்தில் சிசுவா இருக்கும் போது ஆண்டவா சிவபெரும் இருகரத்தன் படைத்திரை இருகரத்தில் வலது கர 5 விரல் 5 விரல் ஆண்டவா சிவபெரும் பெருமரள தலையெடுத்து பிரம்மதேவம் உமை நினைத்து விரலை கொண்டு நீட்டினாலும் விரலை கொண்டு நீட்டினாலும் பிரம்மன் படை மாள வேண்டும். பிரம்மன் பாடை மாள வேண்டும். காட்டி விரல் எடுத்து ஆண்டவா உமை நினைத்து விரலை கொண்டு நீட்டினாலும் ஆணர் படை மாள வேண்டும். பாம்பு விரல் எடுத்து பரமசிவ உமை நினைத்து பாம்பு விரல் தலையெடுத்து பரமசிவமை நினைத்து விரலை கொண்டு நீட்டினாலும் பரமன் மடை மாற வேண்டும். மோதீர விரல் எடுத்து முக்கனனை உமை நினைத்து விரலை கொண்டு நீட்டினாலும் மூர்த்தி பட மாள வேண்டும். சுண்டு விரல் தனை எடுத்து சொக்கலிங்க உமை நினைத்து விரலை கொண்டு நீட்டினாலும் சுண்டிரண்ட போல வெட்டு 1 துண்டு 2. ஆமாப்பா. துண்டு 2 தான். போன கொடைக்கு 1 தான் இருந்துச்சு. அதானே சரி இந்த கொடைக்கு 2 தான். ஏன் காரணமாட்டா காரணம் ஏன் காரணமாட்டா அதானே. வேற ஒண்ணு இந்த சிறப்பான இந்த நல்ல நேரத்திலே வேலையில பாண்டும் விழிசை நிகழ்ச்சியை ஆதரித்த ஐயா அதாவது கருப்பசுவாமி காளியம்மனுடைய வகையாரார் யாரல்ல கருப்பா ஓடி அப்பா நாளையிலே எங்க என்னாச்சு? வாலிமிகவுடைய வனத்திலே வந்து தெப்பப்புள்ளிலே அவதாரம் செய்தார் ஐயன் கருப்பசுவாமி. ஆமா, அட்டகாலியுடைய கோட்டையிலே பிறந்தார் எங்க நாகலோக பட்டணத்தில்.
குடும்பத்துல யாரு? காளியம்மா. ஆமா. அவருடைய வகையார் யார் யாரெல்லாம்? கருப்பசுவாமி ஐயா. ஸ்ரீ கருப்பசுவாமி காளியம்மனுடைய வகையாரார். யாரெல்லாம்? மதிப்புக்கு மரியாதைக்குரிய அதாவது ஐயா வில்லுக்கு விஜயர், சொல்லுக்கு அரிச்சந்திரர், நடைக்கு தருமர், கொடைக்கு கருணர், வாரி கொடுப்பதிலே வள்ளல் அவர்கள் கே மாரியப்பன் ஆச்சாரிய ஐயா, மாரியப்பன் ஆச்சாரிய ஐயா அவர்களும், பிரேமா ராஜேஸ்வரி அவர்களும், பிரேம் கார்த்திகா அவர்களும், பால கணேஷ் அவர்களும், கே மகாராஜன் அவர்களும், மகாராஜன் ஆச்சாரிய அவர்களும், காளீஸ்வரி அவர்களும், ஹரிஹர சுதன் அவர்களும், தினேஷ் கார்த்திக் அவர்களும் அவருடைய குடும்பத்திலிருந்து வில்லிசை நிகழ்ச்சியை பார்த்தாலும் போதாது, கேட்டாலும் போதாது. அங்க பாருங்க கண்ணுக்குட்டி கூப்பிடு திடீர்னு. எதுக்குண்ணே எப்படி யாப்பா எதுக்கு சரி சரி அவருடைய குலத்தை அவர் குடும்பத்தின் சார்பாக 100 லட்சத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் குலகோத்திரங்கள் எல்லாம் என் கருப்பசுவாமி காளி அம்மனுடைய அருளால நல்ல கருப்பசுவாமி அருளினாலே 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 அவர்கள் கல்யாணம் போல் வாழ வேண்டும், வாழ வேண்டும். வணங்குகிறோம். அரக்கன் இந்த ராட்சதனானவன் ஈசனை நினைத்து தவம் இருக்கிறார். தவம் இருந்து ஆண்டவனிடத்தை வரத்தையும் கேட்கிறான். எரிக்கக்கூடிய வரத்தையே கேட்கிறான். விரலை கொண்டு நான் நீட்டினா எரிஞ்சு சாம்பலோடு சாம்பலா போகணும். சுண்டு விரலை எடுத்து சொக்கேசா உமை நினைத்து விரலை கொண்டு நீட்டினாலும் துண்டு 2ஆக போக வேண்டும். அப்படி கேட்கும் போது ஆண்டவன் பகவான் ஏ அரக்கா வேற ஏதாவது நீ கேளுப்பா, இந்த எரிக்கக்கூடிய வரம் உனக்கு வேண்டாம். இந்த வரத்தை நான் தந்தேன், ஆனா நீ இருக்க மாட்டா 14 லோகத்தை அழித்து விடுவா. சுவாமி இருப்பது இல்லாமல் போவது அது என்னோட சேர்ந்தது. எனக்கு நான் கேட்கக்கூடிய வரத்தை நீங்கள் தர வேண்டும். உனக்கு நாடு நகரம் ராஜ்யம் பொண்ணு பொருள் சொத்து சொக வீடு வாசல் அத்தனையும் தாரேனடா. அப்படியா? கேளு மல்லரக்க மல்லரக்க கடவுளோட வார்த்தைகளே வார்த்தைகளே கைலாசம் பாதிதாரே பாதிதாரே கட்டேலக வல்லரக்க வல்லரக்க சிரஞ்சீவி பட்டம் தாரே பட்டம் தாரே செல்ல மக
வரத்தை நீ கேளாதடா அவனோ சுவாமி எனக்கு இந்த வரம் தான் எனக்கு வேண்டும் நம்ம வாக்கு தவறக்கூடாதையா நாக்கு கூட தவறும் வாக்கு தவறலாமா சத்தியம் தவறினால் வாழ்க்கை மட்டுமாம் சத்தியம் என்று சொன்னால் சத்தியமானாக இருக்க வேண்டும் சொன்ன சொல்லை நீங்கள் தவறலாமா சொல்லிட்ட பிரகாரம் வரத்தை தாரும் பரமேசா சத்தியம் தவறலாமா சங்கரா உமையவன் சத்தியத்தை மறக்கலாமா உமாபரணே அப்ப உங்களுக்கு ஒரு சொல் சொக்கலிங்கம் என்று ஒரு பெயர் இருக்கிறது அப்ப ஆண்டவன் சிவபெருமா இவனுக்காக நம்ம வரத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் சத்தியத்தை நம்ம மாறக்கூடாது அல்லவா தலைவன் தவறு செய்தா தொண்டர்களும் வழியைத்தான் போவார்கள் நாம ஆண்டவன் சிவபெருமா நாமளே ஒரு தவறு செய்யலாமா அப்ப அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஏ அரக்கா உனக்கு வரத்தை நான் தருகிறேன் ஆனா நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே இந்த வரத்தை வாங்கி இவன் என்ன செய்ய காத்திருக்கானோ ஏ அரக்கா ஏ ராச்சுதா தந்தேன் தந்தேனடா வல்லேரக ராச்சுதனே கேட்ட வர உன் கையில கேட்ட வர உன் கையில கொடுத்தேனடா வல்லரக ஏ ராச்சுதனே கூர்மர உன் கையில கொடுத்தேனடா கூர்மர உன் கையில கொடுத்தேனடா ஐயனே ராச்சுதனே அப்படி ஏடா தந்ததோரு வரத்தினால தாரணியை ஆழ்வாயடா தந்ததோரு வரத்தினால தாரணியும் ஆழ்வாயடா கொடுத்ததோரு வரத்தினால குபலயத்தை ஆழ்வாயடா கொடுத்ததோரு வரத்தினாலே குபலயத்தை ஆழ்வாயடா தந்த வரத்திற்கு தவறு செய்தா ஏடா தவறு செய்தா தந்த வர உன்னைதானே தலையருங்கோ தந்த வர உன்னை தலையருங்கோ தவறு செய்தா தந்த வர உன்னோட தந்த வரத்திற்கு நீ தவறு செஞ்ச தந்த வரமே உன்னை கொள்ளுமடா கொடுத்த வரத்திற்கு நீ கொடுமை செய்த கொடுத்த வரமே உன்னை கொள்ளுமடா என் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு ஆண்டவன் அப்புறம் தான் சென்றார் ஆனா அரக்க நினைக்கின்றான் பகவான் கொடுத்தேன்னு சொன்னாரு பகவான் கொடுத்த வரத்தை நம்ம பரிசோதிக்க வேண்டும் ஒருத்தரிடம் நம்ம பணத்தை வாங்கணும்னா அந்த பணத்தை எண்ணி வாங்க வேண்டும் அதானே வேற வீட்டுல வாங்கிட்டு போய் வீட்டுல போய் 100 ரூபா குறையுது யாருன்னா சொல்லக்கூடாதுல்ல அதானே அந்த மாதிரி நம்ம பகவான் வரத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த வரத்தை நம்ம சோதனை செய்து பார்க்க வேண்டும் ஆமா எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி அந்த பொருள் நல்லா இருக்கா அது நீர்னாலும் உழைக்குமா அப்படின்னு சோதனை செய்யணும் ஒரே ஒரு கடையில போய் தீப்பெட்டி வாங்கணும்னு வச்சுக்கோ சரி ஒரு குச்சியை எடுத்து பொறிச்சு எல்லா குச்சியிலும் வச்சு பார்க்கணும் ஏன் சோதனை பண்ணி வாங்கணும் ஏன் இத வச்சு அப்படியே ஏன் ஒரு உரசி பார்த்தாலே போதுமா அதுக்கு எல்லா குச்சிலையும் பத்த வைக்கணுமாங்க அதானே மறுபடியும் பிடிக்காம தரக்கூடாதா அதானே அதுதான் ஒரு தீப்பெட்டி வாங்கி பொறிச்சு வச்சு பார்க்கணும் அப்ப வேட்டி வேணா கிழிச்சு பார்க்கணுமா தக்காளி நசிஞ்சு வாங்கணும் அவ ரொம்ப புத்திசாலிங்க இந்த சிறப்பான இந்த நல்ல நேரத்திலே பாடவும் இலிசை நிகழ்ச்சியை ஆதரித்த அதாவது பேச்சி அம்மன் துணை என் தாயான பேச்சு பிரம்மராக்குதை துணை நம்ம கட்ட பேச்சு நெட்ட பேச்சு தில்லைவன பேச்சு பிரம்மாச்சி அவளுக்கு எத்தனையோ பேர் ஐயா பேச்சு அம்மன் துணை சங்கிலி பூடத்தார் துணை அதாவது ஐயா சுந்தர ஆச்சாரி ஐயா
மதிப்புக்கு மரியாதைக்குரிய அதாவது மறைந்து நம்ம நினைவில் வாழக்கூடிய அதாவது சுந்தராச்சாரிய அவர்கள் அவர்களுடைய குமாரர் மாரியப்பன் அவர்களும் முத்து கணேஷ் அவர்களும் முத்து கணேசன் அவர்களும் சங்கிலி பூதத்தாருக்கு கோமரத்தாடி ஐயா எஸ் முருகன் அவர்கள் வில்லிசை நிகழ்ச்சியை ஆதரிட்டும் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம பிள்ளை தானே, இப்ப நாம தானே ஆதரிக்கணும். அப்ப நமக்கு 100 லட்சத்தையும் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் குல கோத்திரங்கள் எல்லாம் நம்ம அத்தனை தெய்வங்களுடைய சாமியாடும் குலகோமரங்களும் இங்க வந்திருக்கும் அனைத்து மக்களும் நம்ம குலத்தூர் ஐயனருளால அனைத்து தெய்வங்கள் அருளால சங்கிலி பூதத்தாரி அருளினாலே செல்வ செழிப்புடன் வாழ பார்த்தார் இந்த ஆண்டவன் சிவபெருமான். வரத்தை கொடுத்துவிட்டு அப்புறம் சென்றார். அரக்க நினைத்து பார்க்கிறார், பகவான் என்னத்தையா கொடுத்தாரு, கொடுத்தேன்னு சொல்றாரு. முதல்ல முடியாதுன்னு சொன்னாரு. கொடுத்தேன் தந்தேன்னு சொல்றாரு. கொடுத்தது மாதிரி இல்ல, மனசு நிறைஞ்சது மாதிரி இல்லையே. பகவான் கொடுத்த வரத்தை நம்ம பரிசோதிக்க வேண்டும். ஏண்டா வருகிறான் அலை கடலிலே நீட்டுதான் அக்கினியா எரியுது, பார் கடலிலே நீட்டுகிறான் பஸ்மமா எரியுது. கரும்பாறையில பாவி கையத்தான் வச்சான், கரும்பாறையே வெடிக்கி. அப்ப பகவான் கொடுத்த வரம் உண்மை வரந்தான். ஆனாலும் அவனுக்கு மனசு கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வருகிறது. பகவான் கொடுத்த வரத்தை வாங்கி இன்னும் நம்ம பூலோகத்துல போய் 56 அரசர்களை ஜெயிச்சு அதில் ஒரு பலனும் இல்லை. இனிமே கைலாசத்தில் நம்ம இருந்தோம்னா விரலை எடுத்து யாருனாலும் எரிக்கலாம். கைலாசத்துல கடவுளை நாமல் எரிக்க வேண்டும். பகவானை எரித்தோமா வாரவெள்ளி கையிலே பகவானாக இருந்தோமா ஓடிவான் திருப்பணிகள் செய்திடும் ரம்பை அவள் ஓடிவான் நாட்டியங்கள் ஆடிடு அந்த ஊர்வசியா ஓடிவான் ஊர்வசியா உல்லாசமா ஆடிடுவா கணக்கெழுதோ சித்திர புத்திரனையா கணக்கெடுத்து சொல்லிடு அத்தனையும் போதா அரண்யராக இருந்தோமா மூட்டமக ஆதிமூலோ
நம்மளை அப்பா என்று அழைப்பா. அப்பான்னு அழைத்தா அவனை ஆசையோடு எடுக்கலாம், ஆசையோடு எடுக்கலாம். ஆசை முத்தமும் கொடுக்கலாம். ஆமையா, இந்த பலனி என்று ஈஸ்வரி கையிலேயே நம்மளுக்கு கொடுக்கலாம். கொடுக்கலாம் அல்லவா? பார்வதியா வருவா நம்மளை பக்தா என்று நமஸ்கரிப்பா, பக்கத்துல இருப்பா, பார்த்து ரசிப்பா, பார்த்து பார்த்து நம்மள ரசிப்பாள. பக்கத்துல இருந்து நம்மள ரசிக்கல எப்படி இருக்குங்க? பக்கத்துல இருப்பா என பார்த்து பார்த்து ரசிப்பா ரசிப்பா. ஆமா நான் பார்த்தேன். பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து ரசிச்சதுதான் நிறைய தண்டனை கிடைச்சிருக்கு. எப்படி என்ன செய்ய சொல்ற? ஏன் அப்படிதான் இப்ப தண்டனை கிடைக்கும். அப்படியாண்ணே? சொல்லுவாங்க. என்னது? ஒண்ணு இல்லண்ணே. ஏன் பேச மாட்டேன் பாரு. நான் டிவி சொல்ல நான் பேசுறதா அவ பேசுவேன். அதானே அதானே பார்த்து பார்த்து ரசிப்பா. அடுத்தவங்க மனைவி வந்து பார்ப்பதுக்கு அழகா தான் இருப்பாங்க, கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருப்பாங்க. யாரு? அடுத்தவங்க மனைவி. ஏன்? அவங்க இருந்து தூரத்துல இருந்து பார்த்தோம்னா ஆள் அப்படி இருப்பா. எப்படி? ஆனா அடுத்தவங்க மனைவி அழகா இருப்பா. நம்ம மனைவியை பார்த்தா அப்படியே மோரையில அக்கா குடி இருப்பா. எதுக்குன்னு? அவன் அங்க இருந்து பார்த்து சிரிப்பா. ஓஹோ. இவன் மோரை மும்மூணு வச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி அப்ப எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். ஐயோ, அதனாலதான் பக்கத்து வீட்டு பழத்தை பார்க்கல ரொம்ப ருசியா தான் இருக்கும். என்ன காரணம் கேட்கணும்? பக்கத்துல இருக்கும் பாத்துக்க ரம்தான் பழம். என்ன பழம்? அந்த பழத்தை பார்த்தா ரொம்ப ருசியா தான் இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல இருக்க பழத்தை சாப்பிட்டா ருசி இருக்காது. எதுக்கு? அதுக்கு தான் காரணமா தான். ஏன் காரணமா தான் சாமி. அப்படியா? நேத்து எங்க போனா கழிப்பிட்டேனே. நேத்து வீடு மாதிரி போனேன் கழிப்பிட்டேன். தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிமை என்று சொல்லுவார்கள். அதுபோல இந்த வல்லரக்க இந்த ராட்சதனானவன் சாதாரண பெண்கள் மேல ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல, பகவான் தேவி பார்வதியை அடையணும் நினைக்கிறான். உலக மாதாவே அடையணும் நினைக்கிறான். இந்த உலகத்தை காத்து ரசிக்கக்கூடிய அல்லவா? ஆமா. பகவானுக்கு தெரியாமல் இருக்குமா? ஏ பாவி அரக்கா, எட நீ இப்படிலாம் நினைக்கிறாயா? வரம் கொடுத்த வாங்கின உனக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா வரம் கொடுத்த இந்த ஆண்டவருக்கு எவ்வளவு இருக்கும்? உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா கூட பிறந்தவனுக்கு நான் கெட்டினவனுக்கு எனக்கு எப்படி இருக்கும் என்று ஆண்டவன் சிவபெருமான். ஆனாலும் இவன் நினைப்பு தவறாக இருக்கிறது. இவனுக்கு கொடுத்த வரம் உண்மையான வரமாக இருக்கிறது. ஆமா, அதாவது வல்லரக்கனாகிய ராட்சதனுக்கு பயந்து ஆண்டவன் சிவபெருமான் அவரும் அச்சின செக்கின இரும்பு போல இரும்பு போல அரவன் வாயில் அகப்பட்ட தேர போல தேர போல எறும்பு போல ஒரு அக்கினியில் மெழுகு போல அலைகடலில் துரும்பு போல ஆண்டவனார் சிவபெருமா சிவபெருமா இவர் அங்கு எங்கு மொழிப்பாரோ மொழிப்பாரோ ஆண்டவன் சிவபெருமான் முழிக்கின்றார். அங்க ஓடுவோமா இங்க ஓடுவோமா? பகவானுக்கே வந்த சோதனையை பாருங்க. ஈசனுக்கே இந்த சோதனைனா எப்பாடி பிற்பாடு ஆண்டவன் பறக்க பறக்க முடிக்கின்ற எங்க ஓடலாம்? வளர்த்துகிடாய் மார்பில் பாய்வது போல தீட்டின மரத்திலே நம்மளுக்கு ஊர்மையை பார்த்தது போல ஆண்டவனையே எரிக்கணும் என்று நினைக்கின்றான்.
ஒண்ணுல வண்டி அடிச்சிருந்துக்கா என்று சொல்லும் போது ஆனாலும் ஆண்டவன் பகவானுக்கு பயம். சரி எப்படியாவது உயிரை காப்பாத்தனமே. நம்ம உயிரை காப்பாத்தினா தான் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். வடக்கு கோட்டை வாசலிலே வல்லரக்கன் நிற்கின்றான். சரி தெற்கு கோட்டை வாசல் நரக வாசல், அந்த வாசல் தெரியவே கூடாது. கிழக்கு கோட்டை வாசல் பூக்குழி வாசல், அது என்னம்மா நெருப்பா இருக்கும். அப்பா அங்கேயும் போக கூடாது, நம்மளை எரிச்சிடும். மேற்கு கோட்டை வாசல் தான் என்ன வாசல்? பகவானுக்கு பின் வாசல். பின்னாடி பல்வேறு வாசலே மணி பண்ண. அதான் ஒரு வீட்டுல வந்து முன் வாசல் பின் வாசல் இருக்கணும். சரி 2 வாசல் இருந்தாதான் ஐயா என்ன செய்ய முடியும், அங்கிருந்து ஓட முடியும். ஓடி ஒளிய முடியும். அங்கிருந்து போனா பின்னாடி இருந்தா ஓடியாந்துடலாம். ஆண்டவன் சிவபெருமா பறக்க பறக்க முழித்து கொண்டு சரி வல்லரக்க ஏய் ராட்சதனுக்கு பயந்து ஓடுதாரு. ஏடி மேற்கு கோட்டை வாசல கதவை திறந்துகிட்டு ஆமா. பகவான் ஓடும் போது தேவாதி தேவக்கள் பகவானே ஓடும் போது எல்லாரும் பகவானுக்கு பின்னால ஓடுதாங்க. ஓடுறாங்க பகவான். எப்படி ஓடுகிறாங்க தெரியுமா? வானவரும் ஓடினார், மலையவரும் ஓடினார், வானவர் ஓடினார் மலையவர் ஓடினார் மாணிக்க மாணிக்க சந்திரரும் ஓடினார், மாணிக்க மாணிக்க சந்திரர் ஓடினார் பட்டு முக்கோடி தேவுக்கள் ஓடினார், முக்கோடி தேவுக்கள் ஓடினார் 48,000 ரிஷிமார்கள் ஓடினார், 48,000 ரிஷிமார்கள் ஓடினார் ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார், ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார் எருமைக்கிடா வாகனத்தில் யமதர்மன் ஓடினார், எருமகிடா வாகனத்தில் யமதர்மன் ஓடினார் அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார், அன்னபட்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார் இதழை வாகனத்தில் வர்ணதேவன் ஓடினார், மிதலை வாகனத்தில் வருணதேவன் ஓடினார் மயில் மீதேறி சுப்பிரமணியன் ஓடினார், புள்ளிமதில் மீதிலேறி சுப்பிரமணியன் ஓடினார் பெரிச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார், பெரிச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார் கருட வாகனத்தில் கிருஷ்ண பகவான் ஓடினார், கருட வாகனத்தில் கிருஷ்ண பகவான் ஓடினார் எல்லோரும் ஓடுகிற ஈசனுக்கு பின்னாலே எல்லோரும் ஓடுகிற ஈசனுக்கு பின்னாலே ஈசனே பகவானே இது என்ன அலங்கோலா, ஈசனே பகவானே இது என்ன அலங்கோலம் இத சொல்ல நேரமில்ல இன்னமார மல்லரப்பா, இதை சொல்ல நேரமில்ல இன்னவர வல்லாரங்க எல்லோரும் ஓடுகிற ஈசனுக்கு பின்னாலே எல்லோரும் ஓடுகிறார் ஈசனுக்கு பின்னாலே அரணாரே பகவானே அது என்ன அலங்கோலா, அரணாரே பகவானே அது என்ன அலங்கோலம் அத சொல்ல நேரமில்ல அன்னமார மல்லரப்பா, அதை சொல்ல நேரமில்ல அண்ணாவர வல்லாரங்க எல்லோரும் ஓடுகிறார்கள். ஏடி கடைசியாக ஒருவர் ஓடி வருகிறார். அவர்தான் சின்ன தம்பி அவர்தான் நம்ம மூத்த மக ஆதி மூலம். மூலம் மூலம் ஆதி மூலம்னா தெரியுங்களா? யாரு பின்னாரு நம்ம பிள்ளையாரு. அது மூலம் போட்டு மேலோட்டுக்காரு. அதானே இந்த பிள்ளையார் இருக்காரு, ரொம்ப பொறுமையானவர். மோத கூட கிட்ட திரும்பி நடக்க முடியாம நடப்பாரு. எந்த தெய்வமாக இருந்தாலும் கோவப்படும். ஆனா பிள்ளையார் மட்டும் கோவமே பட மாட்டாரு. 4 வருஷம் போய் பால் குடிச்சாரலாமா? எல்லா இடத்துக்கும் இருப்பாரு, நல்ல இடத்துலயும் இருப்பாரு இருப்பாரு. இருப்பாரு. அதனாலதான் அவனை வந்து மூலப்பொருள்னு சொல்லுவான். ஓ மூலப்பொருளா? தவண்டு தவண்டு வந்து அட்டுவான கனகத்தில அப்பாவுடைய காலை எட்டி பிடிச்சாரு. காலை எடுத்து சப்புன்னு குடிச்சுக்கிட்டான். அப்பா அரக்கனுக்கு வரம் கொடுப்பானே, அத்துமான கானகத்துக்கு ஓடி வருவானே. ஓடி ஒளிதல என்னப்பா காரணம்? என்னால ஓடி வர முடியலையப்பா. அப்பா வயிறுலாம் போட்டு எழுதி நடக்கும். அப்பா எந்தங்கப்பா பரமசி எனக்கு மறந்தாருமா, அவள் கடல்ல திங்க சொல்லி அங்கம் என்ன பெருத்து போச்சு, பொறி திங்க சொல்லி வயர் பெருத்து போச்சு, 4 2 கட்டகாலு கைதானே குட்டகை ஆன போல மோகவிருக்கு, காண போல வயிறு இருக்கு, வயிறோ பெருசாஜே வயிறோ பெருசாஜே வாகனமோ சிறுசாஜே. வயிறு பெருசாக இருக்கிறது. ஆனா கொடுத்த வாகனம் ரொம்ப
சிறுசாலா இருக்கிறது. கொஞ்சம் இருக்கு பாத்துக்க வாகனம். அதுவும் காலு ரொம்ப கட்ட காலு முன்னி முன்னி இழுக்கு. அதான் வயரை பார்த்தாலே மூணு தண்டி இருக்கு. ஏழாறு பானை போல இருக்கு. சரி. வாகனமும் ரொம்ப சிறுசா இருக்கு. ஐயோ இப்ப எப்படி போவ? அப்புறம் பரமசிவமே அவள்களை தின்க சொல்லி அங்கமெல்லாம் பெருத்து போச்சு. அங்கமெல்லாம் பெருத்து போயிருக்குப்பா. சோள பொறி தின்க சொல்லி தொந்தி வயர் பெருத்து போச்சு. என் பாருங்கப்பா, என் முகத்தை பாருங்க. ஆனை போல முகம் இருக்கு, பானை போல வயிறு இருக்கு. அதெல்லாம் எனக்கு இந்த வாகனம் எனக்கு தேவையே இல்ல. மகனே, இந்த வாகனத்தை பத்தி நீ தவறா புரிஞ்சு கொண்ட. பெருச்சாலி மூச்சு விட்டுதானா பூமி கபாலமா வெடிக்கும். அங்க பாருங்க, நம்ம இங்க பேசிக்கிட்டு அங்க பாருங்க சண்டை நடக்கு. நாடகம் நாடகம் சண்டை நடக்கு. மைக் இல்லாமலே இவ்வளவு சவுண்ட் கேட்கும். மைக் கொண்டு வச்சா இவ்வளவு சவுண்ட் கேட்கும். ஹேப்பியா இருக்காங்க. ஊரே அதர்னு பாத்துக்க. ஐயோ மகனே, ஏன் ஆதி மூலம் இந்த பாரு, இந்த பெருச்சாலி நம்ம சத்தமா பேசினா அவங்க பேச்சு பாடிடுவாங்க. அதானே, இந்த பெருச்சாலி மட்டும் மூச்சு விட்டுச்சு பூமி கபாலமாக வெடிக்கும். பெருச்சாலி புஷ்னு ஒரு மூச்சு விட்டா போதும். கார வீடாக இருந்தாலும் சரிதான், கார வீடாக இருந்தாலும் கல் கோட்டையாக இருந்தாலும் சரிதான், இங்க இருந்து மூச்சு விடுதது கண்டமங்கலத்துல போய் வெடிக்கும். ஏன் தங்கச்சி நாய் கிடைச்சிருந்தா? அதனால பெருச்சாலி வாகனமானது மூச்சு விட்டுதான பூமி கபாலமாக வெடிக்கும். வெடிக்கும். பூலோக சீமைக்கு சென்று சந்திக்கு சந்தி தோறும் ஆமா சக்தி விநாயகனாக நீ இருக்க வேண்டும்.